என் பிரியமான குழந்தைகளே, அமைதி உங்களோடு இருக்கட்டும். இன்று நீங்கள் கிறிஸ்து பிறப்பு என்று அழைக்கப்படும் நாளை நினைவு கூறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், இது வெறும் நினைவு நாள் அல்ல, இது ஒரு வெற்றி நாள். இது அன்பு, மரணத்தை ஜெயித்த நாள். இருள், ஒளியின் முன்னிலையில் நடுங்கிய நாள். நான் அந்த சிலுவையில் தொங்கியதற்கான காரணம், அதை நானே தேர்ந்தெடுத்தேன். யாருடைய கட்டாயத்தின் பெயரில் அல்ல, உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். புகழுக்காக அல்ல, பாராட்டுக்காக அல்ல, அன்புக்காக. உங்களின் தோல்விகள், உடைந்த இதயங்கள், சந்தேகங்கள், இவற்றை எல்லாம் கடந்து பார்க்கும் அன்புக்காக. நீங்கள் கேட்கலாம், அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியுள்ளது? ஏனெனில் உங்கள் இதயங்கள் எனது நிம்மதியை விட மிக முக்கியமானவை. உங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டாம் என நான் என் தோள்களில் சுமந்தேன். அவர்கள் என்னை இழிவுபடுத்தினார்கள், நான் அமைதியாக இருந்தேன். அவர்கள் என்னை அடித்தார்கள், நான் அவர்களுக்காக வேண்டினேன். அவர்கள் என்னை குத்தினார்கள், நான் மன்னித்தேன். அவர்கள் மட்டும் அல்ல, உங்களையும். தவறிய உங்களை, அமைதியற்ற இரவில் அழுத உங்களை, தூரமாக நினைக்கும் உங்களை. இன்று கேளுங்கள், நான் உங்களை விட்டுவிடவில்லை. உங்களை மன்னித்துவிட்டேன். நான் கல்லறைக்குள் சென்றேன், அதன் சங்கிலிகளை உடைக்க. 3வது நாளில் நான் எழுந்தேன், என் வலிமையை காண்பிக்க அல்ல, உங்கள் மதிப்பை காண்பிக்க. ஏனெனில் எந்த மரணம், எந்த குற்றம், எந்த நிழலும் என் அன்பு உங்களுக்கானதை கவர முடியாது. இது வெறும் வரலாறு அல்ல, இது உங்கள் கதையாகும். இது சிலுவை பற்றி மட்டும் அல்ல, இது ஒரு தேர்வு. நான் உங்களை இறுதி வரை அல்ல, அதற்கும் அப்பாலும் அன்பு செய்ய தேர்ந்தெடுத்தேன். என்னிடம் வாருங்கள். உங்கள் பாரங்களை இறக்குங்கள். உங்கள் குற்ற உணர்வுகளை விடுங்கள். நான் மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். நான் அன்பு செய்த போல் நீங்கள் அன்பு செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் உண்மையான வாழ்க்கையை பெறுவீர்கள். நான் அந்த வாழ்வுக்காகவே மரித்தேன். ஏனெனில் நான் உயிருடன் இருக்கிறேன். நான் வாழ்வதால் நீங்களும் வாழ்வீர்கள். இப்படிக்கு என் முழு இதயத்துடன் என்றும் உங்களை மன்னித்தும் நேசித்தும் கொண்டு இருக்கும் உங்கள் அன்பான இயேசு கிறிஸ்து. ஆமென்.